நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த ரவுடியை வந்து பிடிச்சு உண்மையெல்லாம் வாங்குறாங்க மதுமிதா அப்படின்னு தாங்க சொல்லணும். சகுந்தலா வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஆட்டோக்காரனை இழுத்துட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனை பிடிச்சி ஜெயிலில் போடியா விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சாதான் மதுமிதா எங்கே இருக்கான்னு உண்மையை நம்மக்கிட்ட கக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாமே மயங்கி விழுந்து கிடக்காங்க. யோ என்னையாச்சு எல்லாருமே இப்படி மயங்கி கிடக்காங்களே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் தெரியலையே சார், நாங்களும் உங்கள் கூட தானே இருந்தோம், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோ என்னையா ஜெயிலுக்குள்ளே இருந்த அந்த அக்யூஸ்ட் வேறு காணும், அவன் எங்கேயா போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் ஒருவேளை அவங்க இருந்தோம் இவங்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோ உள்ளே இருந்தவன் எப்படி எல்லாத்தையும் அடிக்க முடியும், எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு விடு, ஃபஸ்ட் எந்திரிக்கிறான் எல்லாரும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனையும் அதுக்குள்ளே வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா போலீஸ்காரங்க மேலேயும் தெளிக்காங்க. பார்த்தா அவங்க மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. யோ என்னையாச்சு எல்லாம் எதுக்கே மயக்கம் கிடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அந்த போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, சார் தெரியல சார், டீ குடித்தோன்னே இப்படி மயங்கிட்டோமே சார், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார் டீ கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார் எதிர்த்த கடைக்காரன் தான் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனை போய் கூட்டுவாங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டீ கடைக்கார் வராரு. யோ என்னையாச்சு என்னையா டீ கொடுத்த உடனே எல்லாம் மயங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நான் ஒன்றும் கொடுக்கல சார், புதுசாக இன்ஸ்பெக்டர் ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்க தான் வந்து டீ கொடுங்கன்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு குடித்தேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அந்த 2 பேர் யாருன்னு பார்க்கணும் ஃபஸ்ட், அந்த 2 பேர் தான் வந்து கண்டிப்பாக அக்யூஸ்டை தூக்கிட்டு போயிருக்கணும், அவங்க இந்த 2 பேர்த்தையும் அக்யூஸ்டையும் பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மயக்க மருந்து அடிச்சுட்டு அந்த ரவுடியை வந்து நம்ம சந்தோஷம் ஜீவாவும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க, அவங்ககிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. சரி சிஸ்டர் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்லிகிட்டு இருக்காரு. ப்ரோ இவனை கூட்டு போய் எங்கே வச்சு விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஒரு குடவுன் இருக்குது, அங்கே போய் இவனை வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சு விசாரிச்சா தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. வண்டியை வந்து ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு வராங்க. இனிமேல் அந்த டிரைவருக்கு வந்து நம்ம போகிற இடம் தெரிஞ்சால் விசாரித்தா கண்டிப்பாக சொல்லிடுவான். அதனால் டிரைவர் நீங்கள் இறங்க, நீங்கள் போங்க, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் வந்து இறங்கி அந்த டிரைவரை அனுப்பி வச்சுட்டு சந்தோஷ் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நேராக ஒரு குடவுனுக்கு தான் வண்டியை விடுறாங்க. அங்கே வந்து அவனை ஒரு சேரில் வச்சு கட்டி போட்டு உண்மையை கேட்குறாங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்றாங்க. அவன் வந்து முழிச்சிடுறான். முழிச்சோடனே டே என்ன எதுக்குடா பிடிச்சிட்டு வந்தீங்க, நீங்கள் யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து முகமூடி போட்டிருக்காங்கல்ல, அதனால் ஆள் வந்து அடையாளம் தெரியல. நாங்கள் யாராக இருந்தால் என்னடா, நீ யாருக்கிட்ட காசை வாங்கிட்டு இப்படி வந்து பொய்யா வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கள் பொய்யா சாட்சி சொன்னேன், உண்மைதான் மதுமிதா தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது, இவனை அடித்தா தான் உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து உண்மையை சொல்கிற மாதிரி தான் அடி வெளுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடி தாங்க முடியாமல் அவர் வந்து உண்மையை சொல்ல போகிறாரு. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா சந்தோஷுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. மதுமிதா தான் கால் பண்ணுறாங்க. என்ன உண்மையை சொன்னானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை வாங்கிட்டு இருக்கோம் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சந்தோஷ் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அந்த ரவுடி இருக்கான்ல, ரவுடி வந்து லேசாக வந்து கயிறை வந்து அவுக்க ஆரம்பிச்சிடறான். இவங்க ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ளே கயிறை அவுத்துட்டு போனால் தான் இது சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கயிறை அவுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தா கயிறை அவுத்துட்டு அவன் பார்த்தா தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். ப்ரோ தப்பிக்கிறான் சொல்லிட்டு ஜீவா வந்து கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷம் நம்ம ஜீவாவும் வந்து அந்த ரவுடியை வந்து விரட்டுறாங்க. அந்த ரவுடி பார்த்தா ஓடி போய் ஒரு இடிஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது, அந்த கோட்டைச்சவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க ஒரு பக்கம் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா போலீஸ்கார் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காரு. டே இப்போ தைரியம் இருந்தால் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து 2 பேர் ரவுடி தூக்கிட்டு போயிருப்பான், அவன் தாயா அவன் முக்கியம், அவன் இல்லைன்னா இந்த கேஸே ஒன்றுத்துக்கெல்லாம் போயிடும். பிறகு அந்த கௌதமும் மதுமிதாவும் தப்பிச்சிடுவாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த சகுந்தலா வேறு கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள பிடிச்சே ஆகணும், எல்லோரும் கிளம்புங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து ஒரு பக்கம் வந்து வண்டி எடுத்துகிட்டு அந்த ரவுடி எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரவுடி வேறு தப்பிச்சிட்டான். இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து கால் பண்ணுறாங்க. என்ன ஒன்று வாங்கிட்டீங்களா திருப்பி கால் பண்ணுறாங்க. சிஸ்டர் அவன் தப்பிச்சிட்டான் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அவனை சீக்கிரமாக பிடிச்சி உண்மையை வாங்க, இல்லைன்னா கௌதமும் நானும் ஜெயிலுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பிடிச்சிடும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.